இப்போ நம்ம வந்து ஸ்கூலில் போய் என்ன கற்றுக்குறோம், ஸ்கூலில் போயிட்டு எப்படி நம்ம வந்து படிக்கணும், வேலைக்கு போகணும், திரும்பி வந்து எக்ஸாம் எழுதி வேலைக்கு போகணும், அதெல்லாம் கற்றுக்குறோம். ஸோ அது வந்து இந்த புக்கில் வந்து அவர் தேவையே இல்லை அப்படின்னு நீ வந்து நல்லா படி, நீ வந்து நல்லா படித்து அதை ஃபஸ்ட் மார்க் எடு, ஃபஸ்ட் மார்க் எடுத்துகிட்டு நம்ம கவர்மெண்ட்டில் வந்து நீ வேலைக்கு போ, அப்போ வந்து நீ பெரிய பணக்காரன் ஆகிடுவ அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்லுவார். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன புக் பார்க்க போகிறோன்னா, பணக்கார தந்தை ஏழை தந்தை. ஓகேவா, தெரியுதா? இதை எழுதுனது யாருன்னா ராபர்ட் கியோசாகி. ஸோ இந்த புக்கில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்கூலில் போய் என்ன கற்றுக்குறோம், ஸ்கூலில் போயிட்டு எப்படி நம்ம வந்து படிக்கணும், வேலைக்கு போகணும், திரும்பி வந்து எக்ஸாம் எழுதி வேலைக்கு போகணும், அதெல்லாம் கற்றுக்குறோம். ஸோ அது வந்து இந்த புக்கில் வந்து அவர் தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸ்கூல் போகிறதுனால மட்டும் ஒருத்தவங்க வந்து பணக்காரங்க ஆகிட முடியும், இல்லை வந்து பணத்தை பற்றி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றதே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பொய். ஸோ ஸ்கூல் போகிறது மட்டும் வந்து நமக்கு பத்தாது, அது இல்லாமல் நம்ம வந்து ஃபினான்ஷியலாக வந்து எல்லாமே கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஓகேவா? இப்போ நம்ம ரிச்னா வந்து எதை சொல்லுவோம், நம்மள்ட்ட வந்து ஒரு பெரிய மாடி வீடு இருக்குது, ஒரு கார் இருக்குது, அதுதானே வந்து நம்ம ரிச்சுன்னு சொல்கிறோம். அப்புறம் பணம், நகை, ட்ரெஸ்ஸு. ஸோ இது எல்லாமே வந்து பொய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இது எல்லாமே ஆக்சுவலாக ரிச்சும் தான். ஆனால் வந்து இதை மட்டுமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு வீடு வாங்கணும், நம்மக்கிட்ட ஒரு நல்ல ஃபோன் இருக்கணும், நம்ம வந்து போட்டுட்டு போகிற ட்ரெஸ் வந்து ரொம்ப பிராண்டடாக இருக்கணும். ஸோ அப்படி மட்டும் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். நல்லா கார் வந்து லக்ஸுரி காராக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா, அது வந்து வந்து ஒரு பொய்யான வந்து ஒரு ரிச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ உண்மையான ரிச் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னா, ஆக்சுவலாக இது எல்லாமே இருக்கணும் தான். இப்போ வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இருக்கணும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எப்படின்னா, அதை நம்ம வந்து பெருக்கி அதிலிருந்து வந்து வரதுல தான் வந்து நம்ம இது எல்லாத்தையும் வந்து அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்கிற மாதிரி சொல்றாரு. ஓகேவா? ஸோ இந்த கதை வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும், அது என்ன பணக்கார தந்தை ஏழை தந்தை அப்படின்னா, இவர் வந்து என்ன பண்ணுவார், ஸ்கூல் படிச்சிருப்பாரு. ஸ்கூல் படிக்கும் போது இவரோட அப்பா வந்து என்னன்னா ரொம்ப ஏழையாக இருப்பாங்க. அப்பா கிட்ட போய் கேட்கும்போது, அப்பா நான் அது மாதிரி பணக்காரன் ஆகணும், இவருக்கு வந்து பணக்காரவங்கள எல்லாரையும் பார்க்கும்போது நம்மளும் இந்த மாதிரி ஆகணும், இவர் வந்து ஏன்னா ஏழை வீட்டு பிள்ளை இல்லையா, அதனால வந்து பணக்காரன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட போய் கேட்கும்போது, நீ வந்து நல்லா படி, நீ வந்து நல்லா படிச்சு வந்து அதை ஃபஸ்ட் மார்க் எடு, ஃபஸ்ட் மார்க் எடுத்துட்டு நம்ம கவர்மெண்ட்ல வந்து நீ வேலைக்கு போ, அப்போ வந்து நீ பெரிய பணக்காரன் ஆயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்லுவார். இது ஆனால் வந்து அவங்க அப்பா வந்து கவர்மெண்ட்ல தான் வேலை செய்வார். ஆனால் வந்து அவர் வந்து பணக்காரராக இருக்க மாட்டார். அவர் வந்து என்னன்னா, மாசத்துல ஒரு மாதம் சம்பளம் வருது அப்படின்னா, ஒரு 20 டேஸ்லயே நம்ம எப்போவும் நம்ம ஃபேமிலி மாரிலாம் தான். ஒரு 20 டேஸ்லயே அந்த சேலரி எல்லாம் தீர்ந்து போனதுக்கப்புறம், பேலன்ஸ் ஒரு 10 நாள் வந்து அவர் கஷ்டப்பட்டு எப்படியாவது அந்த 10 நாள ஓட்டிட்டு தான் நெக்ஸ்ட் மந்த்துக்கு வந்து போற மாதிரி இருக்கும். ஸோ இவர் வந்து என்னன்னா, நம்ம அப்பா இப்படி தானே கஷ்டப்பட்டு படிச்சாங்க, பசங்களுக்கு சொல்லி தராங்க. ஆனா வந்து அப்பா வந்து ஒரு பணக்காரரா இல்லையே! ஸோ அப்படி எப்படி நம்ம வந்து பணக்காரரா ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது தான், அவரோட ஃப்ரெண்ட் வந்து ஒருத்தர் இருப்பாரு. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து அந்த அப்பா வந்து சொல்லுவாரு, "உனக்கு வேணும்னா உன் ஃப்ரெண்டோட அப்பா கிட்ட போய் கேளு. அவர் வந்து பணக்காரர் தான். அவர் வந்து பிசினஸ் பண்றாரு." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இவங்க 2 பேரும் என்னன்னா, அந்த பணக்கார அப்பா கிட்ட போவாங்க. ஃப்ரெண்டோட அப்பா கிட்ட. போயிட்டு இது மாரி வந்து கேட்கும்போது, "நான் வந்து பணக்காரன் ஆகணும்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அவர் வந்து ஆக்சுவலா மீட்டிங்ல இருப்பாரு. மீட்டிங்ல இருந்துட்டு இவங்கள வந்து கொஞ்ச நேரம் வந்து வெயிட் பண்ண சொல்லிருவாரு. வெயிட் பண்ண சொல்லிட்டு, அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்ப்பாரு. பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீக் வந்து என்ன பாருங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ நெக்ஸ்ட் வீக் இவங்க போனோனே, இது அதுக்கப்புறம் அவரோட வந்து ஒரு கடை இருக்கும். அந்த கடையில வந்து என்னன்னா, சம்பளமே இல்லாம வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ஸோ சம்பளமே இல்லாம 2 பேரும் வேலை பார்ப்பாங்க. வேலை பார்த்துட்டு, அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து அவனுக்கு வந்து கடுப்பாயிடும். இவர் ராபர்ட் கியோசாகிக்கு வந்து கடுப்பாயிடும். இது கடுப்பானோனே போயிட்டு அவர்கிட்ட சொல்லுவாரு, "நான் சம்பளமே இல்லாம வேலை பார்த்துட்டு இருக்கேன். என்ன பார்த்தா உங்களுக்கு வந்து எப்படி தெரியுது?" அப்படின்னு சொன்னோனே, உடனே அவரு சொல்லுவாரு, "நீ வந்து இப்படி சம்பளம் இல்லாம வேலை பார்க்கறதுக்கு கடுப்பாகி என்கிட்ட வருவேன்னு தெரியும். அதனால தான் நான் அப்படி பண்ணேன்." அப்படின்னா இவருக்கு இன்னும் கோவம் வந்துரும். அப்ப எனக்கு தெரிஞ்சே தான் என்ன வேலை வாங்குனீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த அப்பா வந்து ஒரு ஒரு ஸ்டெப்பா வந்து சொல்லி தருவாங்க இவங்க 2 பேருக்கும். இது எப்படிலாம் வந்து பணம் சேர்க்கணும், எப்படிலாம் வந்து அந்த பணத்த வந்து மல்டிப்ளை பண்ணணும், அப்படின்றத வந்து ஒவ்வொரு ஸ்டெப்லயும் இவங்க 2 பேருமே கத்துப்பாங்க. இத அவங்க 2 பேரும் வந்து ரொம்ப பொறுமையா கத்துப்பாங்க. அதுவும் இல்லாம இத வந்து பிராக்டிகலா அவங்களுக்கு சொல்லிக் குடுப்பாரு. உட்கார வச்சு இப்படிதான் பணம் பண்ணணும், இப்படிதான் பணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்பா பணக்காரர் அப்படிங்கிறதுனால வந்து அவங்களுக்கு ரிச் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்கல்ல தெரியுமா? பிசினஸ் டீல்லாம் பேசுறதுக்கு. ஸோ அப்ப இவங்க 2 பேர் போயிட்டு அந்த மீட்டிங்லலாம் கலந்துப்பாங்க. கலந்துட்டு அவங்க எப்படி பேசுறாங்க, அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்பீச்சஸ்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே அனலைஸ் பண்ணுவாங்க. அனலைஸ் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பா
அப்புறம் கத்துக்கிறது தான் வந்து கத்துக்கிட்டு இவர் வந்து ஒரு மில்லியனர் ஆயிடுவார். ஓகேவா? ஸோ அவரோட வந்து ஃபேஸ் பண்ணது ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து இந்த புக்ல வந்து ஷேர் பண்ணியிருப்பாரு. ஸோ இதுல வந்து புக்ல வந்து நெறையா இருக்கும். நீங்க வேணும்னா இந்த புக் வந்து வாங்கி படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து பணக்கார தந்தை எழுதினது. நான் வந்து தமிழ்ல தான் படிச்சேன். இது வந்து ரிச் டாட் புவர் டாட்ன்னு இங்கிலீஷ்லயும் இருக்கு. அமேசான் எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எதுல வேணுமோ நீங்க வந்து வாங்கி படிச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து சொல்லியிருப்பாரு கேஷ் ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளையாட்டு. அது வந்து என்னன்னா நம்ம பிஸ்னஸ்லாம் விளையாடுவோம் தெரியுமா? அந்த மாதிரி வாங்குறது, விற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வாங்குறது, விற்கிறது அந்த விளையாட்டு மூலயமா தான் நம்ம கிட்ட வந்து நம்ம வந்து எப்படி பணம் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலா அந்த பையன் இன்னும் பணக்கார அப்பாவோட பையன் இருக்காங்க தெரியுமா? அவங்களும் வந்து பெரிய பணக்காரனாயிடுவாங்க. இவங்களும் வந்து பெரிய பணக்காரனாயிடுவாங்க. 2 பேருமே வந்து அனலைஸ் பண்ணி இவங்க வந்து அதுக்கப்புறம் வந்து புக் மூலியமா வந்து எல்லார்கிட்டயும் சொல்றது, எல்லார்கிட்டயும் பரப்புறது, அதாவது பணக்காரனாகுறோங்கிறது எல்லார்கிட்டயும் சொல்றது அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த புக் உங்களுக்கு வேணும்னா மறக்காம வாங்கி படிங்க. அதோட நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அனுப்புற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். ஓகேவா? ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.